ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு பார்க்குறது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு இப்போ குலதெய்வ வழிபாடுன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு குலத்துக்கும் குடிகளுக்கும் உரிய தெய்வங்கள் குலதெய்வமாக நம்ம பார்க்கப்படுகிறது. நம்முடைய முன்னோர்கள் நம்ம குலத்தில் கன்னியாக ஒரு நேர்மையில் இறந்த கன்னியிலையும் குலதெய்வமாக வழிபடுவாங்க. அதுபோல் நம்ம முன்னோர்கள் வழிவழியாக வழிபட்ட தெய்வங்கள், முன்னோர் தெய்வங்களை வழிவழியாக வணங்கி வர்றது குலதெய்வ வழிபாடு. அந்த குலதெய்வ வழிபாடு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குலதெய்வங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். சில கால சூழ்நிலைகளில் குலதெய்வம் மறந்துருக்கலாம். அதனால் ஒன்றுமில்ல, அதுக்கு தகுந்த முறையில் அதை கண்டறிஞ்சு நம்ம பண்ணிக்கலாம். குலதெய்வத்தை மறந்தாலும் மறக்காட்டியும் அந்த தெய்வங்கள் நம்ம கூடயே இருக்கும். அது தெய்வத்தை உணர்றதுக்கான வழிகளை அது நமக்கு சமிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு சில நேரம் உணர மாட்டோம். ஆனால் குலதெய்வம் இல்லாமல் அவங்க தாத்தா அப்பா சொல்லாமல் வரக்கூடிய தலைமுறைகளில் குலதெய்வ வழிபாடு நின்று போகும். அப்போ காலப்போக்கில் அவங்க பேரன் தலைமுறைக்கு கீழே வரும்போது குலதெய்வ வழிபாடு என்னன்னு தெரியாது, குலதெய்வம்னா என்னன்னு தெரியாது, அது எதுன்னு மறைஞ்சு போகும். குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படின்னு மறைஞ்சு போகும். அப்படி நம்ம குலதெய்வத்தை மறந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் வழி வந்த குலதெய்வம், வணங்கி வந்த குலதெய்வம் என்ன செய்யும், நம்ம கூடயே நம்முடைய அந்த பரம்பரை தலைமுறைக்கு அவர்கள் எந்த நிலையில் இருக்கலாம், தெய்வ நம்பிக்கை இருக்கலாம், தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், தெய்வத்தை மதிச்சிருக்கலாம், தெய்வத்தை மதிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் கூட தன்னுடைய பரம்பரையில் வரக்கூடிய சந்ததி என்று இறக்கப்பட்டு அன்போடு அந்த குடும்பத்தை நோக்கி அது வரும். பள்ளியில் செவனம் சொல்லும், குருவியில் சத்தமிடும், காக்காயில் சத்தமிடும், சில கனவுகளில் நமக்கு அறிவுறுத்தும். அந்த தெய்வங்கள் கனவுகளில் நமக்கு அறிவுறுத்தி சில நன்மைகளை நமக்கு அறிவுறுத்தி காட்டும், சில சமிக்கைகளை செய்யும். யாரோ ஒருத்தர் தெரியாத மூலமாக அவங்க மேலே இறங்கி சில நல்லதை செய்யும். நமக்கு வரக்கூடிய ஆபத்தை அது மறைமுகமாக தடுத்து கொண்டே இருக்கும். அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நுணுக்கமாக உணர்ந்தவர்கள் உணர்ந்து குலதெய்வம் இன்னதென்று அறிவார்கள். அப்படி அறியும் போது அது முழுமையாக அது தெய்வ வழிபாட்டை அவங்களுக்குள்ளே வெளிப்படுத்தும். இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு லட்சக்கணக்கான தெய்வங்கள் இருக்கிறது. அந்த தெய்வங்களை நம்ம நினச்சி ஒவ்வொருத்தரும் அவருடைய குலதெய்வங்களை நினச்சி அந்த மாசி சிவராத்திரி அன்று, மாசி மகா சிவராத்திரி அன்று குலதெய்வத்துக்கு சென்று நம்ம முன்னோர்கள் என்ன முறையில் பூஜை விட்டு வழிபட்டார்களோ அந்த முறையில் நம்ம வணங்கி அதனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும். இப்போ குலதெய்வம் திருந்தும் போகாமல் இருந்தால் அது குலதெய்வ சாபங்கள் உருவாகும். நம் முன்னோருடைய குலதெய்வங்கள் இல்லை நாம் மறக்கும்போது முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. குலதெய்வத்தை நாம் வழிபோடு பித்தர்களுடைய ஆசீர்வாதமும் முன்னோருடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இந்த குலதெய்வ வழிபாடு அன்று மகா சிவராத்திரி, மாசி மகர சிவராத்திரி அன்று நம்ம குலதெய்வத்துக்கு போகும்போது நம்ம போட்டேன் தாத்தையும் போட்டேன் அப்படிங்கிற நம்ம முன்னோர்கள் அந்த குலதெய்வ அன்று சிவராத்திரி அன்று அந்த குலதெய்வம் இருக்க இடத்துக்கு ஆன்மாக வருவார்கள். மறுவரிப்புகள் போனவர்கள் அது அந்தந்த நிலையில் தெய்வீகமாக வாழ்வாங்க. அப்போ நம்ம அந்த ஆன்மாக்கள் பிறவிக்கில் போகாத நம்முடைய முன்னோர்கள் ஆன்மாக அந்த வழிபாட்டுக்கு வருவாங்க. நம்ம முன்னோருடைய நினைவேலைகள் அங்கே சேரும். ஆன்மா மறுவறுப்புகளை போயிருந்தாலும் அந்த நினைவேலைகள் அங்கே சேரும். அப்போ நம்ம அந்த வழிபடும் போது மறுவறுப்பில் போன முன்னோர்களுடைய எங்கே வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜை அவங்களுக்கு ஆசீர்வாதமாக போகும். அப்போ அவங்களுக்கு நம்ம நன்மை நடக்கும்போது நமக்கு முழு சக்தியும் ஆசீர்வாதமும் முழுமையாக குலதெய்வம் நமக்கு வாரி வழங்கும். அந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் அதை கண்டறிந்து முறையோடு நம் செய்யும்போது அந்தந்த வரக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய ஆபத்தும் தீமைகளும் விலகி அந்த அந்த குடும்பத்திற்கு நன்மைகளை நமக்கு தரும். தீராத பிரச்சனைகளும் ஏவல் கோளாறுகளும் மாந்திரிய கோளாறுகளும் துஷ்ட நீண்ட நாள் தடைகளும் குலதெய்வ வழிபாட்டினால் நீங்கும். முறையோடு குலதெய்வத்தை நம் முன்னோர் வழிபாட்டின்படி தெய்வீகமாக பண்ணும்போது அந்த அந்த தெய்வங்கள் நம்மை இருந்து காத்து
நம்முடைய பல தலைமுறைக்கு நம்மளை காத்து நம்மளை வழிநடத்தி நம் வாழ்வை செம்மையாக கொண்டு செல்லும் என்பது சித்தருடைய வாக்காகும். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.